மத்திய எழுதின சுவிசேஷகம் 13வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 13 ஓமை அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஓமை என்றால் என்ன தெரியுமா? முதல்ல ஒன்றுக்கு பதில் இன்னொன்னு சொல்லுவது. ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாரு. இந்த ஓமை எதற்கு ஒப்பிடப்படுகிறதுனா பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தை எதுக்கு ஒப்பிடுறாரு ஆண்டவர்? வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்ன அநேக ஓமைகளை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் நமக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா பரலோக ராஜ்யம். என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் வரப்போறார். வருகிறது நிச்சயம். வாக்கு மாற போறதே இல்லை. 2 காரியம் நமக்கு தெரியாமலே நடக்கும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்ல. 2 காரியம். ஒண்ணு, நம்ம எப்போ மரிப்போம்னு தெரியாது. 2வது, ஆண்டவர் எப்போ வரப்போறாருன்னு தெரியாது. ஆமா. ஆனா 2த்துக்கு ஒரு அடையாளம் காணப்படும், ஒரு அறிகுறி காணப்படும். சரீர வயசாகும் போது அப்படியே விளையாட கொஞ்சம் செத்துரும் பொழுது, ஆனா எப்போன்னு தெரியாது, அதனுடைய அறிகுறி தெரியும். அதே மாதிரி இங்க எப்படி தெரியுதுன்னா, ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக சில அடையாளங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நடக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம நிலையிலையா அது வேதனைக்கு ஆர்வம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எப்படியாச்சும் பரலோகம் போய்விட வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம். அப்படிதானே? உங்க பிரயாசம் அதுக்கு தானே. எப்பயுமே கேளுங்க, 2 வித கூட்டம் சபைக்கு வரும். 2 வித கூட்டம். ஒண்ணு, சபைக்கு போனா, ஆண்டவரிடத்துல போனா என்ன கிடைக்கும்? ஏதாவது கிடைக்கும். அதாவது சுகம் கிடைக்கும், என்ன பண்ணும், சாப்பாடு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர் இல்லைன்னா பல ஆபத்துகள் வந்துடும். ஆசீர்வாதத்துக்காக தேடி வருகிற ஒரு கூட்டம் உண்டு. ஆமா. சிலர் பயந்துக்கிட்டு வர, ஆண்டவர் போல என்ன பண்ணுவாரு, ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், இல்லை சபைக்கு போல என்ன பண்ணாரு, அடிச்சாலும் அடிச்சு வர பயத்தை கூட வரும். 2 வித கூட்டம். ஒண்ணு, தன்னுடைய ஐஸ்வர்யத்திற்காக, தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய பொருளாதார தேவைக்காக அவரை தேடி வருகிற ஒரு கூட்டம் உண்டு. இன்னொரு கூட்டம், அது இல்ல, கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவருடைய அன்பை நினைத்து அவரை ஆராதிக்க, அவரை தேடி நான் எங்க போனோம், பரலோக ராஜ்யத்துக்கு அவரோடு கூட பங்கடைய வேண்டும் என்று சொல்லி அவரை மாத்திரம் தேடுகிற ஒரு கூட்டமும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதுக்காக கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம்? நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னா இல்ல, அவரை பற்றி அறிகிறதுக்கு. ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தா ஏன் வரணும்னா, அவரை பற்றி அறிகிற அறிவு எனக்கு வேணும். வேதத்துடைய ரகசியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளணும், வேதத்தை நாங்கள் பற்றி கொள்ளணும், வேதத்தோடு கூட நாங்கள் இணையணும், அவரை ஆராய்ச்சி, அவரை மகிமைப்படுத்தி, அவர் அன்புல முழுகணும் என்று சொல்லி வருகிற கூட்டமாக தான் சபை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை தேர்ந்தெடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? இதே மாதிரி தான் பண்ணோம். இதே மாதிரி தான் போய் என்ன பண்ணது, எனக்கு இதை கூட அதை கூட அதை செய் இதை செய் அப்படி கேட்டோம். ஆமா. இன்னைக்கு அதே தானே, அது மாற்றமே இல்லை பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு 2 வித கூட்டத்துல நம்ம பக்தி உள்ள கூட்டமா இருக்கணும். இயேசு எனக்கு வேணும். அதற்காக தான் தேவனுடைய சபைக்கு ஜனங்கள் கடந்து வரணும். ஆமென், அல்லேலூயா. அப்ப எங்க தேவையெல்லாம் எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் தெளிவா சொல்லுகிற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, பின்பு இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, கூட கொடுப்பதற்கான காரியத்தை விட்டுறாங்க. எது வேணுமோ அதை தராங்க. எதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்னா, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளனா யார் வேணும்? தேவனுடைய ராஜ்யம் வேணும். ஆமா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடனா இவை எல்லாம் நமக்கு கூட தானாவே கிடைச்சிடும். ஆமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. கர்த்தருக்கு 2 தெரியும். ஒன்று, இந்த நாய்க்குட்டி கதை உங்களுக்கு தெரியும். நாய்க்குட்டி கதை. நீங்கள் நடந்து அப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நாய்க்குட்டி என்ன பண்ண தெரியுங்களா? பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம். நீங்கள் அப்படி திரும்பி நாய்க்குட்டிக்கு எதிராக திருப்பி நடந்தீங்கன்னு வச்சிங்களா, அது என்ன பண்ணும்? போய்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? ஆசீர்வாதம் அப்படிதான். ஆண்டவர்
தேட 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 ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஆசீர்வாதத்தை தேட தேட அது போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்க திருப்தியா சாப்பிட்டு திருப்தியா இருக்கணும்னா ஆசீர்வாதத்தை தேடாதீங்க, ஆண்டவரை தேடுங்க. குறை இல்லாமல் இருக்கணும், நல்ல சுகமா வாழணும் அப்படின்னா குறையும் சுகத்தை தேடாதீங்க, தெய்வத்தை தேடுங்க. எல்லாமே சுகமானாலும் ஆசீர்வாதம்னாலும் கிருபையானாலும் எதுவா இருந்தாலும் எல்லாம் யாருக்கு மனுஷனுக்கு தேவையானது அத்தனை எங்க இருக்குதுன்னா சிலுவையில ஆண்டவரிடத்துல இருக்கிறது. அதனால சிலுவை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை தேடக்கூடாது? ஆசீர்வாதத்தை தேடுவதற்காக, ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சமூகத்துக்கு வரக்கூடாது. தெய்வம் வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தில் வரணும். அப்படி வர்றவங்களுக்கு தெய்வம் எல்லாத்தையும் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஆவியானவர் இருக்கிறார்ல, ஆவியானவருக்கு தெரியல நமக்கு என்ன தேவை என்பது பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது, ஆசீர்வாதம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த ஆசீர்வாதத்தையே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, ரொம்ப வேதனையில் இருப்பாங்க. தேவனுடைய சமூகத்தை வந்தோடனே தெய்வம் என்ன பண்ணிருப்பாரு? அவருக்கு ஆவியானவர் அவருக்கு உதவி செஞ்சு அவங்களை சரி பண்ணிட்டு இருப்பாரு. வியாதியிலிருந்து சுகப்படுத்திட்டு இருப்பாரு, வறுமையிலிருந்து மாத்திட்டு இருப்பாரு. என்ன தேவையோ அதெல்லாம் ஆவியானவர் செஞ்சுட்டு இருப்பாரு. என்ன அது தெரியுமா? இப்போ முன்ன போல சபைக்கு வருகிறது இல்லை, முன்ன போல ஜெபிக்கிறது இல்லை, முன்ன போல வேதம் வாசிக்கிறது இல்லை, ஊழியத்துக்கு போகிறது இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பிஸி. ஆமென். பாஸ்டர் டைமே இல்லை பாஸ்டர், ரொம்ப பிஸியா இருக்கிறேன், ஒரு நாள் தான் டைம் கிடைக்குது. ஏன் சண்டே சர்வீஸ்க்கு வரல? கேட்டு பாருங்க. 6 நாள் பாஸ்டர் ஒரே டைட்டான வேலை, கம்பெனில ரொம்ப வேலை, 7வது நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருந்துட்டேன், அடுத்த வாரம் வர பாஸ்டர். அல்லேலூயா. யாரு கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது? அவரு. ஆமென். இப்ப ஆசீர்வாதம் வந்த உடனே கொடுத்தவங்கள மறந்துடுறாரு, கொடுத்தவங்கள மறந்துடும். அல்லேலூயா. எல்லாம் கொடுத்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு ஏன் சபைக்கு வந்து நிறைய ஆசீர்வதிச்சுனா தான் சபைக்கு வர மாட்டாங்க. ஆமென். வேலை ரொம்ப பிஸி, இது அது இது. ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த தேவனுடைய நாளில் தான், அந்த ஆராதனை நடக்கிற நாளில் தான், அன்னைக்கு தான் கரெக்டாக எதனா ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிருக்கு. ஆமென். பாஸ்டர் கேட்டா கூட என்ன பண்ணலாம்? சாக்கு புக்கு கரெக்டாக சொல்லலாம். பாஸ்டர் இங்கே அங்கே காது குத்து வச்சுட்டாங்க, இங்கே வச்சுட்டாங்க, அதை வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போ உன் இருதயம் பணக்காரனா மாறது, பணக்காரனா ஆவது தப்பே கிடையாது. ஆண்டவர் சொன்னாருன்னு சொன்னீங்களே, இது ஐஸ்வர்யம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காது நுழைவது அரிதா இருக்குது. அதனால ஐஸ்வர்யம் ஆகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ல வரல. ஐஸ்வர்யம் ஆகலாம், ஆனா அந்த ஐஸ்வர்யம் வந்த உடனே ஐஸ்வர்யத்தின் மீது உங்க இருதயம் போனாதான் தப்பு. ஆமென், அல்லேலூயா. உனக்கு ஐஸ்வர்யம் வந்து தாராளமா எடுத்து ஊழியத்துக்கு செலவு பண்ணு, ஏழைகளுக்கு கொடு, தான தர்மங்களை பண்ணு. ஆமென். நல்லா சாப்பிடு, நல்லா ஊழியத்தை நல்லா தாங்கு. அநேக ஏழைகளை ஏழை பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ண தாங்க, கிருபையா தாங்குங்க. அதுல தப்பே கிடையாது. கோடி கோடியா இன்னும் வந்துகிட்டே இருக்கும். ஆனா கோடி கோடியா வந்தவனே இங்க அங்க வச்சுட்டு என்ன பண்ண, அந்த பணத்து மேலே, அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே இருதயம் போறதுதான் தப்பு. அதே நினைக்கிறது, கொடுத்தவரை நினைக்கிறது கிடையாது. இப்படி நினைச்சீங்கன்னா, நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு, எங்கன்னா ஒரு வயல்வெளி பக்கத்துல இல்ல ஒரு மைதான பக்கத்துல மாடு, இந்த பசு மாடு கன்று குட்டி போட்ட உடனே அது எவ்வளவு அடிச்சு தோத்தனாலும் எழுந்து போகாது. எவ்வளவுதான் அடிச்சு நிலமோ பண்ணி பார்ப்போம், அடிச்சு பார்ப்போம், நிலமோ பண்ணி பார்ப்போம், எழுதுதே எழுந்தாது கண்ணுக்குட்டி பார்த்துலேயே படுத்துட்டு இருக்கோம். அப்படிதானே? கண்ணுக்குட்டி பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கோம்? பார்த்துட்டே இருக்கலாம். இப்ப அது வீட்டுக்கு போட்டு பாருன்னா என்ன பண்ணணும்னா, சிம்பிளான ஒரு வழி, ஒன்றும் இல்லை. அந்த கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு நீங்க முன்னாடி நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அது பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றேம்மா, ஆசீர்வாதம் மாடு போலதான். நீ மாட்டு மேலே கவனம் வச்சிருந்தனா, ஆசீர்வாதமே மேலே கவனம் வச்சிருந்தனா, ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை போயிட்டே இருப்பாரு. இப்ப என்ன பண்ணிட்டோம்? திரும்ப ஏசப்பா 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 ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சொல்றேன்னா, அப்படி ஓடுவதற்கு பிரயாசப்படாத. ஆமென். அந்த தெய்வத்திற்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். சரி, இந்த காரியம் எப்படி சொல்லுகிறதுன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு எதோட கர்த்தர் ஒப்பிடுறாருன்னா, ஒரு வலையோட கடலிலே போடப்படுகிற மீன் வலைக்கு ஒப்பாயிடுகிறார்.
அந்த மீன் வலைக்கு ஒப்பிடுகிறாரு. அது மீனை பிடிச்சுக்கிட்டு அந்த மீனவர்கள் மீன் பிடிக்கும் போது தெரியும், வலைய கடல்ல பெரிய வலை, ஒரு மீனுக்கு 2 மீனுக்குலாம் தூண்டில் இல்லை. இது போட்டது வலை, தூண்டில ஒண்ணுதான் மாட்டோம், வலையில ஏராளமான மாட்டோம். இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த வலைய போட்டு அதை இழுத்துக்கிட்டு வந்த உடனே அந்த கரையில பார்த்தா அவனுடைய திட்டம், அதாவது அந்த மீனனுடைய காரியம் என்னன்னா, நல்ல மீன்களாய், நல்ல மீன்களாய், விலை உயர்ந்த மீன்களாய், தனக்கு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய மீன்களாய் வர வேண்டும் என்று விருப்பத்தோட தான் யார் கொடுத்து வலை போடுறான் மீனவன். அந்த கடலை இழுத்து கொண்டு வந்த போது அதுல மீனும் இருக்கும், சில தேவைப்படாத பொருளும் இருக்கும். ஆமே, பாத்தீங்களா? கட்ட குப்பையெல்லாம் கூட இருக்கும். ஆமே, பாத்தீங்களா? அந்த இது அது இது கட்டது அவனுக்கு தேவைப்படாத சிலதான் இருக்கும். அந்த மீனெல்லாம் அவன் தனித்தனியா பண்ணணும், பிரிச்சு தனக்கு எது வேணுமோ அதை மாத்திரம் அவங்க எடுத்துக்கொள்ளணும். ஆமே, எல்லாத்தையும் எடுத்து வைக்க முடியாது. இப்படிதானே? தேவையில்லாதெல்லாம் ஒரு பிரயாசப்பட்டதுனால உண்மைதான், இரவெல்லாம் கண் மூச்சு கடல்ல போட்டதுனால உண்மைதான், வலையில மாட்டினதும் உண்மைதான். ஆனா வாரிக்கிட்டு வெளியே வந்தா தேவையானது இருக்குது, தேவையில்லாதது இருக்குது. இப்ப இந்த மீனவனுக்கு எது வேணும்னா தேவையானது மட்டும்தான் வேணும். தேவையானதெல்லாம் எடுத்து என்ன பண்ணிடணும், அது அவனுக்கு பயன்படாது. அப்படித்தானே? தேவையில்லாத வச்சு பயன்படுத்த முடியுமா? கூடாது. எப்படி ஆவியானவர் எப்படி அழகா திருவுளம் பட்டார் பாருங்க. இப்போ அப்படிதான் இருக்கிறது பரலோக ராஜ்யம். இப்போ ஆண்டவர் வலையை வீசினாரு, அந்த வலையில ஏராளமான மீன்கள் நம்மெல்லாம் மாட்டோம். அப்படி வச்சுக்க, நம்மெல்லாம் மாட்டோம், எல்லாம் மாட்டோம். மாட்டினா சிலது நல்ல மீனா இருக்குது, சிலது மீனா இருக்கிறதால பயன்பட மீனாவா இருக்குது. அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? சிலது போட்ட வலையில, அந்த பரலோக ராஜ்யத்தின் வலையில நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டோம். கதைக்கு எடுத்து பார்த்தா சிலது நல்லதா இருக்குது, சிலது சரியில்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. நான் அப்படி நினைக்கிறேன். ஒரு நாள் பரலோக ராஜ்யம் இப்படி போட்ட உடனே அந்த வலையில பவுல் என்னும் ஒரு மீன் மாட்டிச்சா? பவுல் என்னும் ஒரு மீன் மாட்டிச்சு. ஆமா, இப்ப பவுல் மீன் கர்த்தருக்கு பயன்பட்டுதான்னா? முதல்ல பயன்பட்டுச்சா? பயன்படவே இல்லை. அதுவும் மீன் தான். உலக ராஜ்யம் ஜனங்களை மீனுக்கு கர்த்தர் ஒப்பாய் இருக்கிறார். சுவிசேஷம் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமா, போட்டார் பாருங்க, மீன் மாட்டிக்கிச்சு எல்லாம். அதுல பவுல் என்னும் ஒரு மீன் மாட்டிச்சு. ஆனா அது கர்த்தருக்கு முதல்ல பயன்படணும்னா ஏன் பயன்படணும்னா, அந்த மீனுக்கு கண்ணுல ஒரு செதில் இருக்குது, அந்த செதில் விழுகிற வரையிலும் மீன் பயன்படாது. ஆமா, அப்படிதானே? நம்ம எப்போ பவுல் கர்த்தருக்கு பயன்பட்டாரு? இந்த 3 நாள் அப்படி நல்லா உபவாசித்து ஜெபித்து அப்படி இருந்த பண்ணு. அப்புறம் அலினியா வந்து என்ன பண்ணாரு, அவரை தரிசனம் கண்டு அவருக்காக அவர் தலைமையில கை வச்சு அப்படி ஜெபிச்ச உடனே அவர் கண்கள் இருந்த செதில்கள் விழுந்த போதுதான் அவர் தேவனுக்கென எழுந்து வைராக்கியமாக ஜீவனை கூட அற்பமா எண்ணி ஆண்டவருக்காக வைராக்கியமா ஊழியம் செஞ்ச ஒரு தேவ மனுஷன். கர்த்தர் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். அவருக்கு ஆதாயம் சாவா இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு எது ஜீவன்? கர்த்தர் தான் அவருக்கு ஜீவன், ஆண்டவர் தான் அவருக்கு ஜீவன். ஆனா சாவு அவருக்கு ஆதாயம் என்ற அளவுக்கு அவர் கர்த்தருக்காக தன்னையே அர்ப்பணித்து கர்த்தருக்காக வாழ்ந்தாருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த வலையில மாட்டின மீனுடைய கண்ணில் இருந்த செதில் விழுந்ததுனால ஆண்டவருக்காக பயன்பட்டார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைய, இன்னைக்கு அநேகரை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். உன்னையும் அழைச்சிருக்கிறாரு, என்னையும் அழைச்சிருக்கிறாரு. ஆமா, எல்லாரும் பவுலை போல ஒரு நல்ல மீனா இருக்கிறோமா? இல்ல கொஞ்சம் இப்படி அப்படி செதில் விழாத மீனா இருக்கிறோமா? அப்படி கண்ணுக்கு எல்லாம் மீன் தான். ஆனா பவுலை போல ஒரு நல்ல மீன் வேணும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஆமா, அல்லேலூயா. அந்த வலையில அப்படி போட்ட உடனே அந்த வலையில நல்ல மீன்களா வர வேண்டும் என்பதுதான் அவருக்கு விருப்பம். ஆமா, ஆனா சில தேவை இல்லாத வரும். ஆமா, பாருங்க, சிலர்லாம்
பரலோக சபைக்கு வந்திருப்பீங்க, சபைக்கு வந்திருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. தெய்வம் கிருபையா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களை ரட்சித்திருப்பாரு. இங்க பாருங்க, விலை கொடுத்து வாங்க முடியாது. எத்தனை தானம் தர்மங்கள் செய்தாலும், எத்தனை காரியங்கள் செய்தாலும், சதையே அறுத்து கொடுத்தாலும் ரட்சிப்பை வாங்க முடியாது. அது கர்த்தருடைய கண்கள்ல யாருக்கு தயவு கிடைக்கிறதோ அவங்களுக்கு தான் அந்த ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த கர்த்தருடைய இந்த வார்த்தையை நம்பி இயேசு தெய்வம் என்று சொல்றாங்களோ, அவங்களுக்கு தான் இலவசமான கிருபையை ரட்சிப்போம். ஆமென், அல்லேலூயா. நம்ம பாவியான மனுஷன் தான். இந்த உலகம் தேவ பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள். ஆனா அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு எத்தனையோ காரியங்களை இன்னைக்கு ஜனங்க மேற்கொள்றாங்க. பாவத்தை போக்குவதற்கு தெரியுங்களா? ஒரு பாவம் செஞ்சுட்டா அந்த பாவத்தை நீக்குவதற்கு எத்தனையோ விதமான சடங்காச்சாரியங்களை இன்னைக்கு ஜனங்கள் செய்யறாங்க. பாவம் போனா போகாது. அந்த பாவத்தை நிமித்தம் என்ன ஆகுன்னா, அவங்க மனசாட்சி அப்படியே குத்த ஆரம்பிக்குது. அது அந்த மனசாட்சிய அந்த அழுத்தத்தை மாற்றுவதற்கு சில பாவ கிரியை செய்யறாங்க, குடிக்கிறாங்க, ஏதோ அந்த 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 துக்கத்தை மாற்றுவதற்கு எத்தனையோ காரியங்கள் செய்யறாங்க. ஆனாலும் மாறல, இன்னும் அதிகமாகிறது. கடைசி என்ன தெரியுமா பண்றான்? எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிக்கிறான். அப்பயாச்சும் அது மாறுதான்னா மாறல. அப்ப கடைசி என்ன சொல்ல, தன்னுடைய ஜீவனையே மாற்றிக்கிறாங்க, தற்கொலை நேரிடுறார்கள். பாத்தீங்களா? ஆமா, உண்மைதானே, உண்மைதானே. அப்போ வேத தெளிவா, அப்போ அது இல்ல, அப்படி இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கேளுங்க, இந்த மீன்கள் அதாவது கர்த்தருக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னா, அநேக திருச்சபைக்கு உள்ள வந்துட்டு வந்த வலையில மாட்டினதான். நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் உலக பிரகாரமா இருந்த, பாவியா இருந்த, முன்னோர்கள் பாரம்பரியத்திலிருந்து சடங்காச்சாரியத்திலிருந்து நம்மையும் கர்த்தர் பண்ணாரு, அந்த வலையில மாட்டினோம். ஆனா ஆண்டவரை குறித்து அறிய பரிசுத்த ஆவியின் தெய்வத்தை குறித்து தெரிய தெரிய நம்ம முற்றிலுமாய் கர்த்தருக்கென ஒப்பு கொடுத்த, கர்த்தருக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற அநேக பேர்கள் உண்டு. ஆனா சில சபையில உட்கார்ந்துக்கிட்டு ஒன்னும் அதே பாரம்பரியத்தில் மாறுகிறதே இல்லை. ஆனா இதுலதான் மாற்றம், உடையில மாற்றம், முகத்துல மாற்றம், நகை போட்டா நகையை எடுத்து, மீசை வச்சிருந்தா மீசை எடுத்து, கலர் கலர் ட்ரெஸ் போட்டா ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது, இது முக்கியம் இல்லை. கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு முக்கியம் எதுன்னா இருதயத்துல மாற்றம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுல மாற்றம் இருக்கணும்? இந்த சரீர பிரகாரமான மாற்றத்தை பார்த்து தெய்வம் எழும்பார்ந்து போகிறது அல்ல. அந்த சொன்னாரா சாம்பியல் புஸ்தகத்துல, என்ன சொல்ற சாம்பியல் கிட்ட, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானும் எப்படி எப்படி ஸ்ட்ரைட்டா சொல்றாங்க, மனுஷன் நீ முகத்தை பார்ப்ப, மனுஷன் முகத்தை நானும் எதை பார்ப்பேன்? இருதயத்தை பார்ப்பேன். அல்லேலூயா. அப்போ ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதால பார்க்கிறாருன்னா இருதயத்துல பார்க்கிறாரு. ஆனா ஒரு சிந்தையில ஒரு மாற்றம், ஒரு 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 ஆவியில ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வரணும். உன் செய்கையில ஒரு மாற்றம், உன் நடக்கையில ஒரு மாற்றம், உன் பேச்சில ஒரு மாற்றம், உன்னை பார்த்தா ஒரு மாற்றத்தை வெளி ஜனங்க காணணும். ஆமே, அல்லேலூயா. சும்மா பைபிளை ஃபர்ஸ்ட் நான் 10 வாட்டி படிச்சிருக்கிறேன் அப்படின்னுலாம் பைபிள் படிக்கணும், அது உண்மைதான். ஆனா வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனத்துக்கு நான் என்ன கற்றுக்கொண்டேன், அந்த வசனம் என்னை என்ன மாற்றினது, என்ன வசனம் இப்ப என்ன எப்படி நடத்துது, அதான் ரொம்ப முக்கியம். ஆமே, நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்க எப்படினாலும் நடந்திருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு வசனம் தான் நடக்கணும். மனைவி மாட்டா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, புருஷன் இன்னும் ரட்சிக்கப்படலை. அப்போ மனைவி பாஸ்டர் சொல்றாரு, ஐயா ஜெபித்துக் கொள்ளுங்க, என் கணவன் ரட்சிக்கப்படணும் சொல்றாங்க. ஒரு மனைவி ஐயா என்ன சொல்றாரு, ஐயா என் கணவனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சொல்றா ஜெபிக்கலாம், ஓகே ஜெபிக்கலாம். சரி, ரொம்ப நாள் ஆச்சு, திரும்ப என்ன சொல்றாரு மணி, அந்த சகோதரன் சொல்றாங்க, ஐயா என் குடும்பமா ரட்சிக்கப்பட்டு என் கணவன் சபைக்கு வந்துட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, பாஸ்டர் ஜெபிக்கலாமா? எல்லா ஜபத்தையும் ஜெபிக்கலாம். கொஞ்ச நாள் ஆச்சு, இன்னும் வரல. அப்போ திரும்ப அந்த மனைவன் சொல்றான், ஐயா
கொஞ்சம் ஊக்கமா உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. கணவர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் குடும்பமா வந்தா அவ்வளவு சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி பாஸ்டர் ஜெபிக்கலாம் சொல்லி ஒரு நாள் ஹவுஸ் விசிட்டிங் போனார். இவர் போன அந்த நேரம் பார்த்தா அந்த கணவர் அவங்க வீட்டில் இருந்தார். கணவரை பார்த்து பாஸ்டர் பேசுறார். என்ன பேசுறாரு? என்ன உங்களுக்கு இயேசு பிடிக்குமா? எனக்கு அதெல்லாம் பிடிக்கும் ஐயா. இயேசுலாம் என்ன பண்ணும்? பிடிக்கும். அப்படியா? இயேசு விசுவாசிக்கிறீங்களா? அதெல்லாம் விசுவாசிக்கிறாயா? அதெல்லாம் விசுவாசிக்கிற அவர் தெய்வம் பாஸ்டர், அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஏன் சபைக்கு வர மாட்டேறீங்க? ஆண்டவர் கூட நீங்க சபைக்கு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, உங்க மனைவி ரொம்ப விரும்புறாங்க, நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த சகோதரர் சொன்னாராம், நான் சபைக்கு வராதுக்கு காரணமே என் மனைவி தான். ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா எத்தனை வருஷமா சபைக்கு வரா? இது வரையிலும் நான் ஆதியில திருமணம் பண்ணதில் இருந்து இன்ன வரையிலும் அவ அப்ப எப்படி இருந்தாலோ அதே போலதான் இப்ப ஒரு மாற்றத்துமே காணலையே. அப்ப நான் மட்டும் சபையில வந்து நான் மாறிட போறேன். அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிறது, அப்படியே தீர்க்க தரிசனத்துல ஆள் நிரம்பருச்சு. ஆனா எதை காணோம்? உள்ள மாற்றத்தை காணாத நீ அந்நிய பாஷை பேசி நீ ஜெபிச்சு, ஆனா உன்னால பிறரை ஆயத்தமாக்க முடியலையே. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் சோபங்கள் மாறல. ஆனா இப்ப அந்த கணவனுக்கு இயேசு ஆண்டவரை வெறுக்கல, ஆவியானவர் வேணும்னு நினைக்கிறாரு. ஆனா ரட்சிக்கப்படாததுக்கு யார் இப்ப தடை? என்ன காரணம்? மாறவே இல்லை. ஆமா பாஸ்டருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. மனைவி பாசம் மாறிட்டேன்னா ஆமா. நம்ம திருச்சபையில அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சகோதரி வந்தாங்க, உங்களுக்கு தெரியும். சகோதரி வந்தாங்க, தன் பிள்ளைய மாத்திரம் கூட்டிட்டு வந்தாங்க. ஜெபிச்சிருந்தோம். அவங்க சொன்னாங்க கொஞ்ச நாள் திரும்ப சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருக்குள்ள ஐக்கியப்பட்டாங்க. அவங்க வீட்டுக்காரு வரல. இப்போ சகோதரி சொன்னாங்க, ஐயா என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டார்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னாங்க. ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களோட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னாங்க. பேசுமா, என்ன சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவங்க கணவரை குறித்து சில குறைபாடுகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவர் பாஸ்டர் இப்படி குடிப்பாரு, இதை செய்வாரு, அதை செய்வாரு, அதனால எங்களுக்கு சண்டை வரும், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குவோம். அவங்க சொல்ற காரியம் பாருங்க, ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. அவர் பேசுனோட எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவர் திட்ட, நான் திட்ட, பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்க. வீட்டில் சமாதானமே இல்லை பாஸ்டர். ஆமா. அதனால என் கணவர் மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமா. கண்ணீரோட சொன்னாங்க. நான் உங்களுக்கு என்ன பதில் சொன்னேன்? சரிம்மா, உன் கணவர் சபைக்கு வரணுமா? ஆமா. உங்க கணவர் மாறணுமா? ஆமா. அப்படின்னா முதல்ல நீ மாறு. பாஸ்டர் நானா மாறணும்? நான் சொன்னேன், அவர் சண்டை போட்டார்னா திருப்பி சண்டை போடுற பத்தியா? அவர் ஒரு வார்த்தை பேசினா நீ 4 வார்த்தை பேசுறல்ல. அவர் குடிச்சிட்டு வந்தா எத்தனை நாளைக்கு நீ சண்டை போடுவ? எவ்வளவு நாளைக்கு யுத்தம் பண்ணுவ? வாழ்நாள் முழுதும் யுத்தம் தான் பண்ணுவ. நீ சபைக்கு போறது அவருக்கு தெரியும். ஆனா ஏற்கனவே நீ சண்டை போட்ட. இப்போ நீ சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்கறல்ல, கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் டீல் பண்ணி பாரு, காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். அதே நல்ல அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இப்படி இந்த காரியத்துல நீ மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு லிஸ்டே போட்டு அவங்களுக்குள்ள கை என்ன பண்ணிட்டேன் சொல்லி கொடுத்துட்டேன். என்ன நடந்து தெரியுங்களா? அதே மாதிரி தான் வந்தார். அப்படியே குடிச்சிட்டு தான் வந்தாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா அவர் வரும்போது என்னதான் தெரியும், இன்னைக்கு ஒரு யுத்தம் இருக்குன்னு தான் வந்தாரு. ஆனா ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. அவங்க தேவை இதுக்கு முன்னாடி இருந்த அன்பை காட்டில இப்ப அன்பை கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க. கணவருக்கு புரியல, உண்மையே சொல்றேன், கணவருக்கு புரியல. நாள் கழிஞ்சது, திரும்ப 2வது நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட என்ன நினைக்கிறேன் 1 மாசம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து நடந்து வந்தவங்க இப்போ புருஷன் என்ன பண்ண தெரியுமா, சபைக்கு ஏத்தாந்து எங்க விட்டு போடுவாரு, வாசல் விட்டுட்டு போயிடுவாரு. திரும்ப நான் சொன்னேன், நம்ம நீ அதை சொல்ற மாதிரி நடக்கிறியாமா? நடக்கிற பாஸ்டர், அப்படியே கண்டினியூ பண்ணு. அப்படியே நடந்துடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா அடுத்த கொஞ்ச நாள் ஆக்கணும், வண்டியில எடுத்தாந்து விட்டுட்டு சபை முடிகிற வரல வெளியே நின்றுந்தார். அல்லேலூயா. இப்போ அடுத்து என்ன தெரியாத மாற்றம் வர வர இப்போ என் பேகையே எனக்கு காரே அவர் தான் ஓட்டுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
ஒரு மாற்றம் வருதா? இப்போ சபையில ஒரு அங்கத்தினராய் கர்த்தருக்கென ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்யணும். அல்லேலூயா. அப்ப மாற்றம் எங்க இருக்கணும் தெரியுமா? எங்க இருக்கணும்? நம்ம கிட்ட இருந்து. நம்மலாம் எப்படி தெரியுமா? நம்மலாம் அப்படியே விசேஷத்தை பேர் நம்மளே நினைச்சுக்கிறது. அவங்க என் எதிராளி மாறணும் பாஸ்டர், என் கணவர் மாறவே மாட்டேன்றார், என் மனைவி மாறவே மாட்டேன்றா, என் பக்கத்து வீட்டுக்காரன். நான் சொல்ற மாற்றத்தை வெளியில இருந்து பார்க்காத, மாற்றம் உனக்கு வரணும்னு முதல்ல எதிர்பார்க்கணும். நான் மாறணும். அல்லேலூயா. அவ பேசுறவனே எனக்கு வருது பாருங்க கோபம் அப்படின்னா, முதல்ல நீ ஜெபம் பண்ணு, நான் மாறின ஆண்டவரே. 1000 வாட்டி பேசுறாலும் 1000 வார்த்தை சொன்னாலும் எனக்கு கோபமே வரக்கூடாதுன்னு என்ன பண்ணுங்க? நீங்க மாறிட்டீங்கன்னா சண்டை வரும். சண்டை எப்போ வரும்? குடும்பத்தை சமாதானம் எப்போ கிடும்? 2 பேரும் சண்டை வந்தா வரும். சண்டை எப்போ? அவர் பேச, நீ பேச, அவர் பேச, மாத்தி 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 பேசி வாக்கு தடியா அடி தடித்து, அவர் உன் மேல ஒரு குற்றம் சொல்ல, நீ இப்படி குற்றம் சொல்ல, இப்படி போய் அப்படி போய் கடைசியா எல்லாம் போய் என்ன பண்ணோம்? யுத்த காலமா ஆயிடும். ஆமா, நான் சொல்றேன், இதுல ஒரு ஆளு சைலண்டா இருந்துட்டாருன்னா சண்டை வருமா? வருமா? சரி, அவர் தான் இயேசுவை பத்தி அறியல, இன்னும் ஆவியில வளரல, இன்னும் என்ன பண்ணல, பெருகல. நீங்க 1000 வசனம் பேசுறீங்கல்ல, அந்நிய பாஷையா நாக்குல பரவுது இல்ல, ஆவியானவரே திணறிடுவார்கள் நீ பேச அந்நிய பாஷையை பார்த்து. நம்ம பேசுறது இல்ல, அவ்வளோ ஜபம் ஜபிக்கிறீங்களா? ஜபம் அப்படியே அதிர்தல வனாந்த ஆண்டவருடைய சத்தம் காது சொன்னாந்தத்தை அதிர பண்ணதுன்னா உங்க சத்தம் எப்படி சபையை அதிர பண்ணது இல்லை? அவ்வளோ இருக்குது, அவ்வளோ சத்தியம் தெரியும், அவ்வளோ வசனத்தை கேட்குறீங்க, அப்படி ஜெபிக்கிறீங்க, அந்நிய பாஷை பேசுகிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க. ஒரு சகோதரி அப்படியே ஒரு குடும்பத்துக்கு சுவிசேஷம் அவ்வளவு பணியும் அவ்வளோ சொல்றீங்க. அந்த காரியத்தை எங்க காட்ட முடியல? குடும்பத்தை புருஷனிடத்துல காட்டிட்டு இருந்தா ஏன் சண்டை வரப்போகுது? தேவையில்லாத காயங்கள், தேவையில்லாத சண்டைகள். ஆமா, அல்லேலூயா. உண்மைதானே? அவர் வாய் மூட சொல்லு. நான் சொல்றேன், நீ மூடிட்டு அவர் தானா எவ்வளவு நேரம் கத்துவார் நினைக்கிறீங்க? எவ்வளவு நேரம் கத்துவாங்க? ஆமா, கத்துவாங்க. கொஞ்ச நேரம் கத்துவாரு, ஒரு மணி நேரம் கத்துது. வாயே வலிக்காதா? ஆமா, வாயை வலிக்காத ஜீவனா மணியும் புருஷன் இல்லை 24 மணி நேரம் கத்திக்கிட்டே இருக்கிறாரா? இல்லையே, கத்த நல்லவர். அப்போ ஒரு மாற்றத்தை காணும். அப்போ வலைய வீசுனா மீனா நம்ம மாட்டிட்டோம். ஆனா மீன் பயன்படணும்னா செதெல்லாம் விழணும், தேவையில்லாத்து விழணும். நீ கர்த்தருக்கு பயன்படணும்னா உனக்கு இருக்கிற அந்த பிறர் அருவருக்கத்தக்கதை அப்படி வச்சுங்க. பிறருக்கு பிடிக்காத கணவனாகட்டும், மனைவியாகட்டும், எதிர் வீடாகட்டும், பக்கத்து வீடாகட்டும், யாராகட்டும், பிடிக்காத சில காரியங்கள் உன்னிலிருந்து நீங்கிற வரையிலும் கர்த்தருக்கு நீ பயன்பட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. செதில் விழாம எப்படி தெய்வத்தை பார்ப்ப? ஆமென். பவுலுடைய கல்ல செதில் இருக்கிறவர்ல அவனுக்கு ஒன்றும் தெரியாது, எதையும் அவரால் பார்க்க முடியாது. வெறும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. எதனா பார்க்க முடிஞ்சிச்சா? பார்க்க முடியாது. செதில் இருக்கிறவர்கள் என்ன பண்ண முடியல? ஜெபிக்கிறாரு, உபவாசிக்கிறாரு, என்ன இல்ல தெரியல, எதுவும் தெரியல. செதிலோட இருக்குதுன்னா உனக்கு தேவையில்லாத பிறர் அருவருக்கத்தக்கதான காரியம் உன்னிலிருந்து நீக்கிட்டீங்கன்னா நீ வலையில மாட்டினா ஒரு நல்ல மீனுக்காக ஒப்பாய் இருப்ப. கட்டாயம் பரலோக ராஜ்யத்துல உனக்கு பங்கு உண்டு. பாருங்க, பரலோக ராஜ்யத்தை வலைக்கு ஒப்பிடுறாரு. வலையில எப்படி அந்த வசனத்தை வீட்டை வாசிப்பாங்களா? அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து மாறிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவர்களை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்கள் அக்கினி சூளையிலே போடுவார்கள்.
அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும் என்றான். இங்க பாருங்க, இதே மாதிரி இழுத்து நல்லதெல்லாம் தன்னுடைய கூடையிலும் கெட்டதெல்லாம் தூக்கி கடலிலும் போட்டுருவாங்க. ஆமா, தேவனுடைய ராஜ்யம் கடைசி நாட்கள் அப்படி நடக்கும். தேவதூதர்கள் வந்து கர்த்தருக்கென பயன்படுகிற நல்ல மீன்கள், செதில் விழுந்த மீன்களை, ஆத்துமாக்களை கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்திற்கெனவும் நல்லது அல்லாதவைகளை, கர்த்தருக்கு பயன்படாதவைகளை எடுத்து அக்கினி ஜோலை, அதாவது நரகத்திலையும் போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு 2 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வசனம். மனுஷனுக்கு 2 காரியத்தை நியமிச்சிட்டார். அதை எந்த மதத்தினாரும் யாராலையும் மாற்றவே முடியாது. ஒன்று, மனுஷன் இறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் உண்டாக்கினார். ஒரு மனுஷன் பிறந்தானா அவன் எப்படியாப்பட்ட மனுஷன் இருந்தாலும் செத்துதான் ஆகணும். ஆமென், அல்லேலூயா. 2வது, எந்த மதத்தினால இருந்தாலும் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நியாய தீர்ப்புல நின்றுதான் ஆகணும். இது 2ம் ஆண்டவர் நியமிச்சு இதை மாற்றவே முடியாது. ஆண்டவர் ஒரு மனுஷன் பிறந்தா அவன் இறப்பு என்பது தேவன் நிச்சயித்தது. அதே மாதிரி இறந்த எந்த ஒரு ஆத்துமாவும் ஒரு மனுஷன் எங்க நின்றுதான் ஆகணும், அவருக்கு முன்பாக நியாய தீர்ப்புல நின்றுதான் ஆகணும். யாரா இருந்தா இதை யாராலையும் மாற்ற முடியாது. விஞ்ஞானமும் சரி, அறிவு எது வந்தாலும் சரி, என்ன ஒன்னாலும் கண்டுபிடிக்கட்டும், என்ன ஒன்னாலும் கண்டுபிடிக்கும். இறப்பு என்பது கட்டாயம் ஒரு மனுஷனுக்கு உண்டு. நியாய தீர்ப்பு என்பது எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டது. வேதம் சொல்லுச்சு, இதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆமென், அல்லேலூயா. அதே போல நீதிமான்களுக்கு பரலோகம் என்பதும், கர்த்தரை அறியாதவர்களுக்கு துன்மார்கனுக்கு எது என்ன நரகம் என்பது கர்த்தர் நியமிச்சது. அதை யாராலையும் மாற்றவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. நீ என்ன வேணாலும் செய்தாலும் மாற்ற முடியாது. ஆமென், அல்லேலூயா. இன்னும் 2 காரியம் தான். எல்லாரையும் தூக்கி அவன் நரகத்துக்கு போகணும்னு அவர் ஆசைப்பட்டதே இல்லை. ஒருவரும் கெட்டு போவது சித்தமில்லை என்று சொல்லித்தான் தான் ஜீவனையே கொடுக்க பரலோகத்திலிருந்து தெய்வம் இங்க வந்தார். ஆமென், அல்லேலூயா. இப்ப அதுல ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன வச்சுட்டாருன்னா, அங்க போக கூடாது. எங்க? அந்த எரிகிற அக்கினிக்கு, நரகத்துக்கு போக கூடாது. அது உனக்காக எனக்காக படைக்கப்பட்டது இல்லை. நரகம் யாருக்கு படைக்கப்பட்டதுன்னா, கீழ்ப்படியாம போன தூதர்களுக்காக படைக்கப்பட்டது தான். அது கர்த்தருடைய கோபாக்கின. ஆமென். அந்த எரிநகரத்துக்குள்ள ஆண்டவர் விரும்பி படைச்ச மனுஷன் போக கூடாது. மண்ணில படைச்சு தன் சோசத்தை கொடுத்த ஒரு மனுஷன் அதுக்குள்ள போக கூடாதுன்னு தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார், ஆவியானவர். ஆமென். பிதாவுடைய சித்தம் அதுதான். ஆனா இதிலிருந்து தப்பிக்கிறதற்கு ஒரே ஒரு வழி, இந்த நரகத்துக்குள்ள போகாம இருப்பதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை விசுவாசிக்கணும். யார? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசுவை விசுவாசிக்கிறன் எவனும் கெட்டு போகாம, அதாவது நரகத்துக்கு போகாம நித்திய ஜீவனை அடையபடிக்கு, எதை அடையபடிக்க? பரலோகத்தில் வாசம் செய்யும்படிக்க அவரையே தந்தருளே உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆமென். தந்துட்டாருல்ல, எல்லாம் முடிஞ்சிச்சு, சிறுவையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஒன்னே ஒண்ணுதான், யாரெல்லாம் கெட்டு போகாம நித்திய ஜீவனுக்கு போகணும்னா யாரை அவர் தந்தாரோ, யாரை தந்தாரு? இயேசுவை உலகத்துக்கு தந்தாரு இல்ல. அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து பாவத்தை கழுவி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இப்ப நான் பங்கடைய, நரகத்துக்கு பங்கடையாம பரலோகத்துக்கு போறேன்னா இவருக்கு செவி கொடுத்து இவரை விசுவாசி, இந்த வார்த்தையை கை கொண்டா நேரா ஸ்ட்ரைட்டா பரலோகம் தான். ஆமென், அல்லேலூயா. கெட்டு போகணும்னா கெட்டு போக கூடாதுன்னா யார் வேணும்? இயேசு வேணும். உங்களுக்கு எதை குறித்து தெரியுதே தெரியலையோ, ஆனா இயேசுவை குறித்து தெரியணும். ஏன்னா அவர் தான் நம்மை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்க போகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க போனா யாரை குறித்து சொல்லணும்? ஏன்னா இவரை விசுவாசத்தை கெட்டு போக மாட்டீங்க. உன்னை குறித்து சொல்ல இது அதெல்லாம் இல்ல. அவரை குறித்து ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கெட்டே போக மாட்டாங்க. ஆமென். உங்க குடும்பம் கெட்டு போக கூடாது, உன் சமாதானம் கெட்டு போக கூடாது, உன் பொருளாதார கெட்டு போக கூடாது,
உன்னுடைய காரியங்கள் கெட்டு போகக்கூடாதுன்னா உனக்கு யாரு தெரியும்? யாரு தெரியணும்? சமாதானக்கு என் சமாதானமே கெட்டு போச்சு பாஸ்டர் அப்படி சொல்றீங்களா? அப்ப ஏன் கெட்டு போச்சு தெரியுமா? உங்களுக்கு யாரு தெரியல? இயேசு விட்டுட்டீங்க. அவர் இருந்தாருன்னா சமாதானம். உங்க துக்கம் சந்தோஷமா